ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நம்ம பார்த்துருக்கிறது ட்ரேட் வித் ஜேடி. சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா நம்மளோட அப்ஸ்டாக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்ஸ்டாக்கில் நியூ அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. எனிவே நம்ம ஸ்ட்ரைட்டாக நாளைக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி போகும் அப்படின்றது ஒரு அனலைஸில் பார்ப்போம். இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை நம்பி நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்காக முடியும் அப்படின்றது என்னோட இது. சரி, நெஃப்டி இப்போ மார்க்கெட் 21,938 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேவ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, ரைட்டா? ஸோ வேவ் ஏபிசி இது புது வேவாக மேலே போகுது. இந்த பேட்டர்னுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த பேட்டர்னுக்கு இந்த இது வரைக்கும் வச்சாங்கள நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேளை 22,080 92 இந்த ரேஞ்சுக்கு நாளைக்கு மார்க்கெட் அப்சைட் மூமெண்ட் இருந்தால் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே போகும். சரியா? நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைட் டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் 22,085 ஆர் 90, அவ்வளோதான். ஒரு வேளை டவுன் வர மாதிரி இருந்தால் இதுதான் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் 21,908 ஒரே நல்ல ஒரு புல்லிஷாக இருந்தால் ஒரே கேண்டலில் கூட போகும் இல்லையா? அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கலாம். இல்லைனா இதே இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 979 பிரேக் பண்ணிச்சுன்னா 22,052 பிரேக் பண்ணும்போது நம்ம 80 ஆர் 90 நம்ம பையை எக்ஸிட் ஆகணும். எதனால் அப்படின்னா இப்போ இது பாருங்கள். ஓகே, இப்படி போகுதா? எம் பேட்டர்ன் சும்மா அப்படிங்க, எம் பேட்டர்ன். ஸோ எம் பேட்டர்ன் இங்கே முடிஞ்சுட்டு இப்போ என்ன ஆகுது, இங்கே இங்கிருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் அடிச்சுது. ஓகே, இந்த டார்கெட் அடிக்குது. அடுத்தது இந்த டார்கெட்டை போய் அடிக்கணும். இந்த டார்கெட்டை இந்த ஹையை உடைச்சா தான் மறுபடியும் நம்ம அப்சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை மார்க்கெட் இங்கே டார்கெட் அடிச்சிட்டும் ரிட்டன் ஆகி சப்போர்ட் எடுத்துக்கிட்டும் மேலே போகலாம் அப்படின்றது ஒரு கணக்கு. ஒரு வேளை மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகலை அப்படின்னா ஸோ 900ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு 21,900ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டு 900ல் நிறுத்திருக்கிறதுனால நாளைக்கு ஒரு பை ஆகலாம். ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செல்லிங்க்கு ஆகும் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. மார்க்கெட் எந்த மூமெண்ட் வேணால் எந்த டைமில் வேணால் இப்படி வேணால் நடக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் 21,900க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு 21,831 அண்ட் 21,757 730 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் வரைக்கும் கூட டார்கெட் இருக்குது 700. ஓகேவா? அப்போ பேட்டர்ன் ஆனது சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ அப்படி பார்த்தால் மார்க்கெட் டவுனில் வர மாதிரி இருந்தால் இதுதான் டார்கெட். 754 காமிக்குதா? 886 753. அப்புறம் கீழே டவுன் 753யும் பிரேக் பண்ணிச்சுன்னா இது ஃபஸ்ட் டார்கெட் இந்த மாதிரி வரும். இந்த டவுன் ட்ரெண்டில் போகிற மாதிரி இருந்தால் மேபி மேலே போயிட்டு தான் வரணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா மார்க்கெட் ஆனது 21,900க்கு மேலே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை இங்கே இந்த இடத்துல 900க்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஃபஸ்ட் கேண்டல் இங்கே ஓப்பன் ஆகி இங்கேருந்து மேலே போனால் ஃபஸ்ட் டார்கெட் 979, செகண்ட் டார்கெட் 22,050. 50க்கு மேலே போச்சுன்னா ஒரு 80-90க்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டர். அப்படி அங்கேருந்து புட் ஆகலாம். சரியா? ஸோ இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நெஃப்டி இன்றைக்கி -134 இருக்குது. இது ப்ளஸ்ஸு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு பை ஆனதான் ரெண்டு ஈவனாக. ஒன்று நெஃப்டி பயங்கரமாக செல் ஆகணும், இல்லைனா பேங்க் நிஃப்டி நல்லா பை ஆகணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இலியாத் வேவ் பேட்டர்ன் பிரகாரம் 1 2 3 ½ hour கேண்டலில் 1 2 3 4 5 ஏபிசி அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கு.
இதுலேயும் 1 2 3 4 5 வரைக்கும் இங்கே முடிச்சிருக்காங்க. இப்போ ஏபிசிசி என்றது போகணும். நாளைக்கு மார்க்கெட் 45,904 வரைக்கும் போதா பாருங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டை. ஸோ இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஆனது அப்சைடு மூவ்மெண்ட் ஆகும். அப்சைடு மூவ்மெண்ட் ஆனால் எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம இப்போது அப்சைடு இருங்க, இப்படி போச்சுன்னா இது 0.618. ஓகே, இங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இல்லைனா மேலேயே போகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டு நாளைக்கு வந்து 45,904 தான் ரொம்ப முக்கியம். அங்கேருந்து டேர்ன் ஆகுதான்றதை கூட பார்த்துக்கோங்க. சரியா, 45,904 ரொம்ப முக்கியமான புள்ளி. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 46,055, அதுக்கு மேலே போனால் இது 0.618 46,372. சரியா, இங்கேருந்து மார்க்கெட் ஆனது ரிட்டர்ன் ஆகுதா இல்லை இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னால் என்ன நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்படியும் இருக்கலாம், சொல்ல முடியாது. 1 2 டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இது பேர். ஒருவேளை இப்படி வந்தால் கீழே வரணும். சரியா, புரியுதா? இப்படி வந்தால் இந்த லென்த்துக்கு கீழே வரணும், இல்லைன்னா இந்த லென்த்துக்கு மேலே போகணும். புரியுதா? லென்த்துக்கு மேலே போகணும். ஸோ அதை வந்து நாளைக்கு பார்த்துட்டு பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. பேங்க் நிஃப்டியில் 45,774 இருக்குது, இப்போ பிரேக் ஆகிருக்கு. ஸோ 45,904 இங்கேருந்து 200 பாயிண்ட் மேலே போத பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இங்கேருந்து 46,118 எக்ஸிட் ஆகிடும். சரியா, டவுன் ட்ரெண்டுன்னும் போது நம்ம 46,690 கீழே மார்க்கெட்டு ஒர்க் ஆகுதா பாருங்கள். அது கீழே நிலை பெற்றால் அடுத்தது வந்து 45,476 45,263. ஸோ இது பேங்க் நிஃப்டி. ரைட், ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை இப்போ பேட்டர்ன் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸை வந்து பிரேக் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த பாக்ஸை பிரேக் ஆனதுனால நாளைக்கு மார்க்கெட் ஆனது 20,551க்கு போதான்றதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே எங்கேயாவது போய் ரிட்டர்ன் ஆச்சுன்னால் இந்த 20,551 இந்த இடத்த 20,446க்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 2521, செகண்ட் டார்கெட் 20,665. இந்த போயிட்டு இங்கேருந்து சஸ்டெயின் ஆகி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபெப்பு போட்டு பார்க்கணும். சரியா, இது லோ, இது ஹை. ரிட்டர்ன் ஆகிற மார்க்கெட்னால் என்ன ஆகும்? 0.618லேருந்து ரிட்டர்ன் ஆகணும். கரெக்டாக? அப்போது 0.618 எங்கே இருக்குது? 20,458. அப்போ 20,458 போயிட்டு மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் இப்படி வந்த மார்க்கெட் 20,468க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும்? 20,000 வந்து சப்போர்ட் 20,094 சப்போர்ட் எடுக்குதா இல்லை 19,900 வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். புரியுதா? ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துன்னா அகெயின் மார்க்கெட் மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கே நடக்காது இதெல்லாம். நாளைக்கு வந்து இங்கே நடக்குதான்னு பாருங்கள். இங்கே போகுதா 618க்கு 20,458க்கு ஃபின் நிஃப்டி போகுதா? அங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒவ்வொரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸோ மிட் கேப் வந்து இங்கேருந்து ஒரு சப்போர்ட் போட்டிங்கன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட் இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். அது வரைக்கும் மேலே வந்து டாப்பில் 10,921 வரைக்கும் டார்கெட் இருக்குது. சரியா? ஸோ மார்க்கெட் இப்படி போகுதா, அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். சரியா? ஸோ 10,921 மிட் கேப்க்கு மேலே டார்கெட்டு. ஃபஸ்ட் டார்கெட் 10,869, 10,921. டவுன் வந்ததுன்னா இதை பிரேக் ஆச்சுன்னா இந்த ரிக்ரேஷன் ட்ரெண்டை நம்மளுக்கு பிரேக் ஆகும் பட்சத்தில் இந்த இடத்துல போய் சப்போர்ட் எடுத்து ரிட்டர்ன் ஆனாலும் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 10,713, 10,661, அப்புறம் 10,558 டவுனில் வந்தால். ஸோ
ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம புட்டு அடிக்கலாம். இங்கேருந்து மேலே போச்சுன்னா இங்கே வரைக்கும் எக்ஸிட் ஆகிடுறது நல்லது. ஓகேவா? ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் தட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.